நான் சொல்லித்தான் முதல்வர் விஜய் அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய வழிகள் புரிய வேணும் இல்லை. எத்தனையோ விடுதலை போராளிகளோட பழகினவரை முழுக்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார். ஆகவே நான் போய் அவரை கூப்பிட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்று படிப்பிப்பதற்கு நான் முட்டாள் இல்லை. என்னுடைய அப்பாவையும் காணல இந்த வரைக்கும். என்னுடைய அப்பா அம்மாவை விட அப்பாவை ஆழமா நேசித்தவன் நான். இந்த வரைக்கும் உயிரோட இல்லை. எங்க புதைக்கப்பட்டிருக்காரு இடத்தையாவது சொல்லுங்கடான்னு. நான் தமிழ் கதைக்கிறேன் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாளைக்கு நான் கொலை செய்யப்படலாம், கடத்தப்படலாம், காணாம ஆளாக்கப்படலாம், திருப்பி இந்த வெளிச்சத்தை நான் பார்க்கப்பட முடியாத நிலைமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இலங்கையில இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தனோ ரெண்டு பேரோ முள்ளிவாய்க்கால்ல அந்த மண்ணில கடற்கரையில புதைக்கப்பட்டிருக்கான். ஒவ்வொருத்தனும் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். திடீரென்று பார்த்தா அம்மா தலையில செல்பட்டு மண்டை பிளந்து விழுகிறா. ஓட வேணும், நின்றா வெடி விழும். அப்ப என்ன செய்யறான் என்றால் கையால மண்ணுகள் எல்லாத்தையும் கிளறி போட்டு நம்புங்க. சிங்களவன் எனக்கு கோல் பண்ணி சொல்றான், டாக்டர் உன்ன உங்களை போட போறாங்க, பத்திரமா இருங்க. இலங்கை அரசை பொறுத்த வரைக்கும் இப்ப இருதலை கொள்ளி எறும்பா இருக்கு. என்ன போடவும் வேணும், போட்டாலும் கிடைச்சிருச்சு. சீமான் அவர்கள் ஒரு தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் இங்கே அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இலங்கை மக்களுக்கான ஒரு போராட்டத்தை நடைநிறுத்தக்கூடிய ஒரு நபராக தன்னை காட்டுறார். இங்கே இருக்கிற மக்களும் நம்பக்கூடிய விஷயம் அதுதான். சீமான் அவர்கள் உண்மையாகவே இலங்கை மீது ஒரு மிகப்பெரிய தமிழர்கள் மீது, ஈழத்தமிழர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அன்பும் பற்றும் கொண்டவர் அப்படின்றதான் நாங்கள் அறிஞ்ச ஒரு விஷயம். அப்படிதான் இங்கே சொல்லப்படுது. அது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய அறிவுக்கு ஏற்றபடி தமிழகம்தான் போராளிகளை வளர்த்தது. அதாவது இலங்கையில் இருக்கிற போராளிகளை வளர்த்தது, உயிர் கொடுத்தது தமிழகம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து. அந்த காலத்தில் இப்போது கூட நான் எத்தனையோ உணர்வுபூர்வமான ஆக்களை சந்திக்கிறேன். ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்துருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோ பேரும் அடே நம்ம தமிழக ஒருத்தனை கொலை செய்கிறான்டா, டயர் போட்டு கொளுத்துறான், விடக்கூடாது இங்கே தீட்டு எரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய பேர பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் எங்களுடைய தமிழ் வரலாறு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதற்காக அந்த தீயிட்டு எரிந்தவனையும் நான் சொல்லக்கூடாது இவன் துரோகி, இவன் சும்மா தான் எரிஞ்சவன். அது மாதிரி சீமான் அண்ணாவும் ஒரு காலத்தில் எங்களுக்காக போராடி இருக்கலாம், எல்லாமே செய்திருக்கலாம். ஆனால் இந்த கால மாற்றம் அவரை ஒரு வியாபாரியாக மாற்றியிருக்கிறது. நான் என்னுடைய மக்களுக்கான ஒரு அரசியலை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நாட்டில் இருக்குவோம். நான் போய் ஆஸ்திரேலியாவிலையும் லண்டன்லையும் அசலம் அடித்து கொண்டு முகப்புத்தகத்தில் அரசியல் செய்யக்கூடாது. என்னடா எல்லாரும் கேட்பா, டாக்டர் உனக்கு என்னடா இல்லை, ஏன்டா அரசியலுக்கு போய் சாகுறாய் எல்லாரும் கேட்பாங்க. ஆஸ்திரேலியாவில் இரு, லண்டனில் இரு, ஏன் உங்க சாகுறேன் அப்படின்னா நானும் வலிக்கிட்டு ஓடிட்டேன்டா, யார் என்ன கதைக்கிறது, வேறு யார் கதைக்கிறது தான் நான் கேட்குறேன். அவர் சீமான் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்ப காலத்தில் நல்ல உணர்வு உள்ளது. ஆனால் அவர் தன்னை மிகைப்பட்டு நீங்கள் சொன்னீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாருண்டு. அந்த ப்ரொஜெக்ஷன் எப்போ தேவை என்றால் ஒரு சின்ன சாமானை வச்சுட்டு கீழே லைட் அடித்தா தான் பெருசாக தெரியும். நீங்கள் ஒரு பெரிய மனிதராக இருந்தால், உங்களுடைய மனம் பெருசாக இருந்தால் நீங்கள் ஏன் ஐயா ப்ரொஜெக்ட் பண்ண வேணும்? மனம் தமிழக மக்கள் முழுக்க உங்களை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஸோ நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க என்றதே நீங்கள் ஒரு சின்ன சாமான்ன்றதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேர்டாக தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதே நீங்கள் ஒரு சின்ன ஒரு விடயத்தை ஊதி பெருக்கிறீங்க. ரெண்டாவது விடயம், எங்களுடைய வலியை இவர் கதிக்கிறதால இன்றைக்கும் எத்தனையோ தமிழீழ மக்கள், புலம்பெயர் மக்கள் இவரை நம்புகிறார்கள். ஆனால் அவருடைய சொந்த மக்கள் அவருக்கு ஒரு சீட்டை கூட கொடுக்கல என்றால் இவருடைய மற்ற கொள்கைகள் பிழையாக இருக்கிறது. வடிவங்களையும் கொள்றீங்க. இவருடைய மற்ற கொள்கைகள் தமிழக மக்களை நோக்கி அல்ல. இவருடைய சாதாரண சிம்பிளா சொல்றேன், எல்லாம் விவசாயம் செய்யப்போ ஒருத்தரும் படிக்காத எல்லாரும் மரத்தை கட்டிப்பிடிச்சு கொண்டு 2 நாளால கட்டிப்பிடிச்சு கொண்டிருக்க தான் செத்து போயிடுவான். எனக்கு மாசை, இந்த தம்பிக்கு மாசை என்ன, நான் ஒரு படிக்கணும், ஒரு வைத்தியராக வரணும், நான் ஒரு கார் வேண்டணும், ஒரு வீடு கட்டணும். ஸோ மக்களுடைய மனசு, மக்களை நான் யோசிப்பது என்னுடைய ஜாழ்ப்பாண மக்களை ஒரு சிங்கப்பூராக மாற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தமிழ் தேசியத்தை விற்கிறது தயாராக இல்லை. அண்ணன் என்ன செய்கிறாருண்டா, மற்றவெல்லாம் விவசாயம் செய்யப்போ நான் மட்டும் பிள்ளைய கொண்டு அமெரிக்காவில் படிப்பேன், எனக்கு மட்டும் கருப்பு உடுப்பு போட்டு 500 மாதிரி 5 ரூபாய் பின்னால் வருவாங்க. ஏன்டா அப்போ கொண்டு அந்த வத்தல் இப்பவும் இருக்கு என்னட்ட, அதே வத்தலை சாப்பிட்றபடியா நான் அதே சீமானா நான் இருக்கிறேன். அது என்ன ப்ராக்டிக்கல் இல்லை. அதால தான் நான் அவரை வெறுக்கிறேன். ப்ராக்டிக்கலாக கதை, அதாவது கையில் இருக்கிற சாப்பாடு தான் உங்களுக்கு பக்கத்து 10 வீடு தள்ளி இருக்கிற சாப்பாடை விட இது பெட்டர். அதை பார்க்கத்தான் முடியும், இது சாப்பிட முடியும். ஸோ தமிழில் இலங்கையில் சொல்லுவாங்க, கையில் இருக்கிற சுளாய்க்காய் மரத்தில் இருக்கிற பலாக்காயை விட பெட்டர். ஏன்னா அது மரத்தில் ஏறி பிடுங்க வேணும், இது கையில் இருந்தால் சாப்பிடலாம். இவரோட ப்ராக்டிக்கல் இல்லாத அரசியலையும் செய்து கொண்டு எங்கள்கிட்ட தமிழ் தேசியத்தையும் விற்கல, இவருக்கு சீட் இல்லை என்ற உடனே ஒட்டுமொத்த தமிழகமுமே தமிழ் தேசியத்தை மறந்துட்டுது என்கிற கருப்பொருட்களை கொண்டு எங்களை விழுத்துறார். அதால தான் கெஜ்ரிவால் நிப்பாட்டு இதோட நீ மரத்தை மட்டும் கட்டிப்பிடி,
நாங்கள் தமிழ் தேசியத்தை பார்த்து கொள்றோம். இன்று வரைக்கும் நான் தமிழ் தேசியம் கதைச்சு பாராளுமன்றம் போனதில்லை. ஆனால் 40 வருடமாக 39 வருடமாக இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழீழ தேசிய தலைவர் கடவுள் தமிழனுடைய கடவுள் என்று சொன்னவன் நான். அதுக்கு பிறகு மற்ற ஆக்கள் தான் தங்களுடைய பாராளுமன்ற அறிமுறை. நான் தொடங்கினதை என்னுடைய ஸ்பீச் எடுத்து பாருங்கள். என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய போராளிகளுக்கு என்னுடைய வழக்கம் தான் 40 வருடத்துக்கு பிறகு கதைச்சிருக்கின்றா சார் பாராளுமன்றத்தில். ஸோ நான் விற்கிறேன் என்று இவர்கள் சில நேரம் யோசிக்கிறார். ஆனால் நான் இப்பவும் எங்களுடைய அடிப்படை தமிழ்வாதிகளை நான் எதிர்க்கிறேன். சிங்களவனோட இனியும் அடிப்படை இல்லாது நல்லா அழிஞ்சிட்டம். எங்களுடைய இனத்தில் இருக்கிறவனுக்கு இனி போராடுறதுக்கு சக்தி இல்லை. ஸோ அவனில் இருக்க நல்ல சிங்களவனோட கதைப்பம். நாங்கள் நாட்டில் ஒற்றுமையாக வாழுமன்ற அதே எங்களுடைய அடிப்படை தமிழ்வாதிகள் இருக்கிறார்கள். நோ எல்லாம் போராட வேணும். யார் கதைக்கணும்? எல்லாம் சுகபோக வாழ்க்கையிலையும் நிம்மதியாக இருக்கிறது தான் கேட்குறான். யாழ்ப்பாணத்தில் வந்து இருக்கிற ஒருத்தனை கதைக்க சொல்லுங்கிறா சார். 29 வழக்கு இருக்கு எனக்கு. இப்பவும் போனால் நான் செக்ரட்டரியோட தான் வந்தேன். அவர் ஒரு சட்டத்தரணி. கட்டுநாயக்க ஏர்போர்ட் இறங்கினவுடனே உங்களுக்கு நியூஸ் வரும், டாக்டர் ராமநாதன் நச்சுனா கைது. மேபி என்னுடைய குரல் வாழ்க்கையிலேயே கேட்காம போகலாம். என்றால் இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டம் இப்பவும் அமுல்ல இருக்கிறது. தேசிய தலைவர் மேதவு ஒரு வசனத்தை சொன்னா என்னை அடைக்கலாம். திருப்பி அதுக்கு ஜனாதிபதி தான் சைன் போடுவார். ஆக ஜனாதிபதி எப்போ தீர்மானிக்கிறோம் அன்றுதான் நான் சிறையிலிருந்து வெளியாட வருவேன். இப்போவுமே எங்களுடைய அரசியல் கைதிகள் 30-40 பேர் 50-60 வருடங்களாக இருக்கிறார்கள். செத்து போனார்களா இருக்கிறாங்களாண்டே யாருக்குமே தெரியாது. அந்த லிஸ்ட்டில் நான் போகலாம். ஆனால் இன்றைக்கு நான் எதுக்கு கதைக்கிறேன் என்றால், நானும் ஓடி போய் ஆஸ்திரேலியாவில் நின்றால், நானும் லண்டனில் நின்றா, யார் அப்போ இங்கே கதைக்கிறது? சீமானனாவோட இருக்கிற பிரச்சனையுமா தான். நீங்கள் மற்ற எல்லாத்தையும் புலவிட்டு கொண்டு உங்களுக்கு சனம் ஓட்டு போடலைன்றதை தமிழ் தேசியத்தில் கொண்டே போடுறீங்க. நான் தமிழ் தேசியம் கதைக்கிறபடியா ஒருத்தர் உங்கள்கிட்ட விஜயலட்சுமியில இருந்து உங்கள்கிட்ட ஸ்டார்ட்டே புள்ள, நீங்கள் கதைக்கிற விஷயங்களே புள்ள. தமிழக முதலமைச்சர் 2 வரைக்கும் சீமான இவரை மாதிரி தற்குறி என்றெல்லாம் எங்கேயாவது விமர்சித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதான் பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை. எனக்கும் இந்த அரசியல் தெரியாமல் நான் ஆரம்ப காலங்களில் நாயே என்றெல்லாம் பேசியிருக்கிறேன் என்ற ஊடகங்களில். ஆனால் ஒரு இடத்துல நான் அது தலைவரை விஜயை பார்த்து நான் பிடிச்சு கொண்ட விடியம் என்னென்றால் கதைக்கிறவங்க கழிச்சிட்டு போ, அவ்வளவுதான். அவை இதை ஒரு இடத்துல நான் விஜயை பார்த்து அந்த லீடர்ஷிப் பண்புகள்லாம் நான் ஏற்றுக்கணும். இவர் 15 வருஷம் அரசியலில் இருக்கிறார். இவர் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கணும், எவ்வளவு பக்குவப்பட்ட மனிதனாக இவர் இருக்கணும். என்னை விட 15 வருஷம் அரசியலில் அவர் இருக்கிறார். ஸோ இப்பவும் வந்திருந்து கொண்டு மூக்கையும் சுரண்டி கொண்டு இவெல்லாம் தற்குறிடா என்றெல்லாம் கதைக்கிறது எந்த அளவில் சாதாரண மக்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ நீங்கள் உங்களோட முழு பிள்ளையே விட்டுக்கொண்டு இங்கே தமிழ் தேசியத்தை நீங்கள் ஒரு சீல்டா ஒரு பாவிக்கிறீங்க தான் என்னுடைய கதை. அதால அண்ணன் விடுங்கண்ணே காணும் அந்த உதவி. அடே நாயை பிடுறா ஓடுறன்ற நிலைமையில நான் இருக்கேன். தயவு செய்து இந்த சீமானன்ற நாயை பிடி, நான் ஓடிடுறேன். இந்த தமிழ் தேசியத்தை கொண்டு நான் இலங்கையிலே வச்சிருந்தேன். நான் பாராளுமன்றத்திலே கத்து செத்து நாளைக்கு சிங்களவனொருத்தன் வெடியை போட்டால் நான் சாகுறேன். ஆனால் இங்கே விற்காத என்று தான் நான் சொல்கிறேன். புலம்பெயர் மக்கள் இது வரைக்கும் 1% இந்த வருடம் அனுப்பியலை. ஸோ இனியும் வரப்போகிறதும் இல்லை. சீமானுடைய அரசியல் வரமா இல்லையான்றது தமிழ்நாட்டில் மரங்கள் இருக்கிறதா என்பதை வச்சு தான் தீர்மானிக்கும். முடிந்த வரைக்கும் மரங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கட்டும். தமிழக முதல்வர்கள் நீங்கள் நேரில் சந்திச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்றதை நான் கேட்க விரும்பலை. பட் ஆனால் ஒரு முதல்வரிடம் ஒரு கோரிக்கைகளாக நீங்கள் வைக்கிற வகையில் என்ன விஷயங்கள் இருக்குது? அவரை நீங்கள் நேரில் சந்திச்சிங்கன்னா இதெல்லாம் என்னுடைய கோரிக்கைகளாக இருக்கலாம், இதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஈழத்தமிழர்களுக்காக நான் இதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிற விஷயங்கள் என்ன? தமிழக முதல்வரை சந்தித்து நான் சொல்லித்தான் முதல்வர் விஜய் அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய வழிகள் புரிய வேணுமென்று இல்லை. கேபினெட்டில் ராஜ்மோகன் அண்ணாவிலிருந்து இலங்கையில் வேலை செய்த ஆக்கள் இருந்து எல்லாருமே இருக்கிறார்கள். எத்தனையோ விடுதலை போராளிகளோட பழகினவரை முழுக்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார். ஆகவே நான் போய் அவரை கூப்பிட்டு எங்களுடைய இலங்கை மக்களுக்கு முதலாவதாக வந்து முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்று படிப்பிப்பதற்கு நான் முட்டாள் இல்லை. நான் அவரை சந்தித்தால் அந்த சந்திப்பு அவர் ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம் ஒருக்கா நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதையும், நான் இலங்கையில் என்ன இருக்கிறோம் என்பதை உங்களை ஞாபகப்படுத்த வந்திருக்கிறோம் என்பதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஒருவர் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கலாம். முக்கியமாக நான் சொல்கிறேன், இந்த அரசியலில் யார் என்ன சொன்னாலும் நான் நினைப்பதைத்தான் நான் செய்கிறவன். இந்த வரைக்கும் எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ அட்வைசர்ஸ் ஆஸ்திரேலியா இருந்தெல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண வழிக்கிட்டு காணாமல் போயிட்டாங்க. நான் நினைப்பதை தான் நான் செய்வேன். ஆகவே முதல்வர் விஜய் அவர்களுடைய தீர்மானங்களையோ இதுகளையோ மாற்றத்துக்கு நான் இங்கே வரையில. நான் வந்தது, அண்ணா நான் தமிழ் தான் கதைக்கிறேன், நீங்கள் தமிழ் தான் கதைக்கிறீங்க, நாங்கள் இலங்கையில் இன்னும் ஒரு 2 பேராவது ஒரு ஆளாவது உயிரோடு இருந்து பாராளுமன்றத்தில் காய்ச்சி கொண்டுக்கிறோம். மேபி நாளைக்கு நான் செத்துருவேனோ இருக்கிறனோ எனக்கு தெரியாது. நாளைக்கு என்னுடைய தங்கச்சி சட்டத்தரணி அவள் தான் நாளைக்கு எம்பியாக இருப்பாள். நான் இல்லாட்டிலும் கூட அண்ணன் நீங்கள் இன்றைக்கு நாளைக்கு செய்ய, அதன் ஊடகங்களை தெளிவாக சொல்லிக்கிறேன், இன்றைக்கு நாளைக்கு அவசரமாக தமிழில் பெற்றுத்தர வேண்டாம். எம்ஜிஆர் எங்களுடைய என்ன செய்தார்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் 10 வருடமோ 20 வருடமோ 100 வருடமோ போன பிறகு உங்கள் ஒரு பெரிய ஒரு வரலாற்று தவிர நீங்கள் செய்யக்கூடாது, தமிழீழ மக்களை நீங்கள் மறந்துட்டீங்கள் என்று.
ஆகவே நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சிப்படி செய்யுங்கள் தான் கேட்பேன் ஒழிய மற்ற எல்லா அரசியல்வாதிகளும் அங்கிருந்து தமிழ் அரசியல் யாழ்ப்பாணத்திலிருந்து அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார்கள். முள்ளிவாய்க்காலுக்குரிய இனப்படுகொலைக்குரிய அதெல்லாம் எங்களுடைய வெளி. அதெல்லாம் நான் தான் அங்கிருந்து வந்து இங்கே சொல்லணும் இல்லை. தமிழக மக்களுக்கு தெரியாத தமிழீழ வாழ்க்கையா நான் வந்து சொல்லணும்ன்றது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணனை நான் டிஸ்டர்ப் பண்ணவும் விரும்பலை, கஷ்டப்படுத்தவும் விரும்பலை. அவருக்கு நான் பாராளுமன்றத்தில் நான் அங்கே என்ன எப்படி கத்துறேன் குளறன்ன்றது யாராவது ஒரு நாள் சொல்லாமலா இருக்க போறார். ஸோ அவருக்கு தெரியாமல் இருக்க போது எங்களுடைய வேலி. நாங்கள் இத்தனை பேர் என்னுடைய அப்பாவையும் காணல இந்த வரைக்கும். என்னுடைய அப்பா அம்மாவை விட அப்பாவை ஆழமாக நேசித்தவன் நான். இந்த வரைக்கும் உயிரோடு இல்லை. எங்கே புதைக்கப்பட்டிருக்காரு இடத்தையாவது சொல்லுங்கடாண்டு நாமல் ராஜபக்சவிட நேரடியாக கேட்டேன். உண்ட கொப்பன்கிட்ட கேட்டு தயவு செய்து சொல்லு என் அப்பனை எங்கே கண்ணை தோண்டி பதிஞ்சிருக்கிறீங்கன்னு அந்த இடத்துல போய் 4 மணிக்கு நம்ம அழுதுட்டு வாரதுக்குடாண்டு. அந்த அளவுக்கு என்னுடைய மனசில் வேலி இருக்குது. இப்போ எனக்கே இவ்வளோ வேலி இருக்கண்டா, என்னுடைய சமூகத்துக்கு எவ்வளோ வேலி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும் மட்டும் தான் ஆசைப்படுறேன். அந்த சில்லறை கோரிக்கைகள் கடிதங்களோட எல்லாம் இங்கே வாரத்துக்கும் போகும்போது ஒரு கொஞ்சம் காசை கொண்டு போகிறதுக்கும் ராமநாதன் நச்சுனா சில்லறை அரசியல்வாதி அல்ல. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்கனவே இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத உள்வாங்கிய ஒரு நபராக இருக்கிறதுனால அவர்கிட்ட நான் போய் தனியாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதனால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மக்கள்லேருந்து சில பேர் வந்து ஈழத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்ன போன்ற ஒரு நபர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க கிட்ட அதை பற்றி தெளிவாக சொல்கிறத விட உங்களை போன்ற ஒருவர் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய சின்ன ஒரு கோரிக்கை. இதை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபாக மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்கள். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஈழம்? வாட் பீப்புள் ஷுட் நோ த்ரூ திஸ் வீடியோ? திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். நீங்கள் எல்லாருமே இந்த ஈழன்ற வார்த்தையை கேள்விப்பட்டீங்க, ரைட்? பட் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங்? திஸ் இஸ் த whole thing that we are all fighting here for அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னால் I'll be very happy. நான் தமிழ் கதைக்கிறேன் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாளைக்கு நான் கொலை செய்யப்படலாம், கடத்தப்படலாம், காணாமல் ஆளாக்கப்படலாம், திருப்பி இந்த வெளிச்சத்தை நான் பார்க்கப்பட முடியாத நிலைமை ஒவ்வொரு ஈழத்தமிழனுக்கும் இலங்கையில் இருக்கிறது. அதுதான் உண்மை. அதுக்குரிய காரணம் இதுவரை காலமும் எங்களுடைய போராட்டம். நாங்கள் சிங்கள அரசாங்கத்துக்கு எதிராக போராடினோம். இப்போது இலங்கையிலே அதே மரண பயம் இன்றும் இருக்கிறது. இலங்கையிலே நிம்மதியாக நாங்கள் ஒரு தமிழர். இப்போ நீங்கள் தெரியும் தமிழ்நாடுன்னு நீங்கள் சொல்லிக்கல, இது வந்து ஒரு நாடு, அது இது ஒரு மாநிலம் இல்லை. உங்களுக்குண்டே ஒரு அரசாங்கம், உங்களுக்குண்டே ஒரு அப்படி எங்களுக்கு யாருமே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை நான் தமிழில் தான் கேட்கும். நான் சில நேரம் பாராளுங்களை கதையை நீங்கள் கேட்டுங்களே வரீங்க, ஐயா நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நீ சிங்களவன், உனக்கு தமிழ் தெரியும். ஆனால் எனக்கு 2 லாங்குவேஜும் தெரியும். இந்த நாட்டில் வாழ மாட்டேன், 2 லாங்குவேஜும் தெரிஞ்சால் நான் ஆகணும். அந்த நிலைமைக்கு நீ எங்களை கொண்டு வந்திருக்கிற. யாவே நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன், உனக்கு இஷ்டப்பட்டா நீ டிரான்ஸ்லேஷனை போட்டு கேளுன்னு சபாநாயகர்கிட்ட சொல்லி போட்டு நான் தமிழ்லேயே கதைத்த வரலாறுகளும் இருக்கிறது. ஏனென்றால் அது வெளி, அது ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, என்ன நான் பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு இல்லை, அது ஒரு வெளி. 2வது அந்த 1 நிமிடத்துக்குள்ள நான் எனக்கு தேவையானதை பாராளுமன்றத்தில் சொல்லிவிடுவேன். இந்த 1 நிமிஷமும் பெரிய விடயம் அங்கே. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே எங்களுடைய மரண வலி, முக்கியமாக எங்களுடைய மக்களுக்கு வந்து நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம். எங்களுடைய தலைவர் இழந்து விட்டோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை இழந்து விட்டோம். அன்றாட வாழ்க்கை மிக கஷ்டமாக இருக்கிறது. உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் நான் என்னுடைய உரையில் சொல்லியிருப்பேன், கச்சதீவில் நெடுந்தீவில் யாழ்ப்பாணத்தையும் கொடுங்கடாண்டு. அது வந்து ஒரு வலியினுடைய வெளிப்பாடே ஒழிய சாதாரணமாக பாராளுமன்றத்தில் கதைக்கிற விடயம் இல்லை. அதாவது தெற்கில் இருக்கிற ஒரு வைத்தியசாலையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு சிறிய வைத்தியசாலை, தமிழண்ட வைத்தியசாலையும் பார்த்தால் வசதி என்பதே இல்லை. அப்போ நாங்கள் அதுக்காக தான் நான் போராடினேன். என்னுடைய இந்த அரசியல் பிரவேசம் என்பது வந்து இந்த அடிப்படை பிரச்சனைகளை கதைத்து தான் வந்தது. நாங்கள் சிதைக்கப்படுகிறோம். உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது. நாங்கள் சுடிதார் தான் போடுவோம், நாங்கள் திருநீறு தான் பூசுவோம், அல்லது தமிழ் தான் கதைப்போம்ன்றது அழிக்கப்படுது. காலங்காலமாக பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்க என்றால் ஒவ்வொரு தமிழண்ட இடங்களையும் விகாரைகளை கட்டுறாங்க. இப்போது விகாரையை கட்டுறதுக்கும் எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் உதவி செய்தார்கள், அதை வச்சு அரசியல் செய்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அழிக்கிறோம். இவ்வளவு காலமுமே வடக்கு கிழக்கு என்பது தமிழர் பிரதேசம் வேண்டியிருந்தது. இப்போது திட்டமிட்டது. இப்போ திருவண்ணாமலையை பார்த்தீர்கள் என்றால் என்னுடைய தந்தையார் இலங்கையினுடைய போலீசிலே வேலை செய்கின்ற போது 1966ஆம் ஆண்டு சிவபெருமானுடைய சிலையை உடைத்து புத்தர் சிலை வைத்ததுக்கு சிங்களவர்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பார். அதே போல திருவண்ணாமலையிலிருந்து கேகாலைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதாக அம்மா கதையை சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லாம் அப்படி யாருமே கதைக்க இயலாது. சிங்களத்தினுடைய மேலாதிக்கத்தை அந்த பாவம் அந்த புத்தபெருமான் அந்தால கொண்டு வச்சு முழு இடமுமே, அதாவது சொல்றாங்க இது பௌத்த நாடு என்று. அப்போ நாங்கள் எங்கே போகிறது? அப்போ தான் கேட்குறோம், ஐயா ஒரு சொட்டு நிலத்தையும் தந்து, அந்த காலத்தில் அரசர்கள்ட்ட அந்த குறுநில மன்னர்கள் கேட்பார்கள், சின்ன ஏரியா விட்டுருங்க நாங்கள் வாழ்கிறோம், அந்த மாதிரி அப்படியே அந்த ஒரு கொஞ்சத்தை விட்டுருங்கன்னா நாங்கள் போய் இந்தியாவோட ஜாயின் பண்ணி கொள்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இது வந்து இந்த சீமானண்ணா சொல்லுகின்ற அந்த அரசியல் பரப்புரை இல்லை, இது பெரிய மரண வலி. 2வது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தனோ 2 பேரோ முள்ளிவாய்க்காலில் அந்த மண்ணில் கடற்கரையில் புதைக்கப்பட்டிருக்கான் ராசா. ஒவ்வொருத்தனும் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். திடீரென்று பார்த்தா அம்மா தலையில செல்பட்டு மண்டை பிளந்து விழுகிறா.
ஓட வேணும், நின்றா வெடி விழும். அப்ப என்ன செய்யறான் என்றால் கையால மண்ணுகள் எல்லாத்தையும் கிளறி போட்டு அதுக்குள்ள அம்மாண்ட தலையையும் காலையும் மட்டும் வச்சு போட்டு மண்ணை போட்டுட்டு ஓடுறாங்க. அந்த மண்ணை போய் நிக்க எப்படி விலைக்கு மட்டும் ஜோதிச்சு பாருங்க. அதாலதான் அந்த ஆகலும் உணர்வுள்ளவன் சொல்றான், அர்ஜுனா ஒரு துரோகியடாப்பா, இவன் சிங்கள மக்களோட சேர்ந்து வாழ்வோம் எல்லாம் கதைக்கிறான். எனக்கும் அது வலிக்குது, எனக்கும் அது வலி. ஆனா நான் அதை மட்டும் நினைச்சு கொண்டு போராட வலிக்கிட்டேன்டா, இப்ப மிச்சமா இருக்கல கொஞ்சம் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறோம்ல நாங்கள், ஐயோ உங்களை வாழ விடுங்கள்னு சொல்லி எங்களையும் புதைச்சிருவாங்க. அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். ஆவே நான் இப்ப என்ன சொல்றேன்டா, அடி அரசியலை பாவீங்கோ, தலையை பாவீங்க, மூளையோன்றதை கடவுள் படைச்சிருக்கிறார். சிங்கள மக்கள்கிட்ட சிங்கள லாங்குவேஜ்ல நான் 3வது பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் இத்தனை சிங்கள மக்கள் இவ்வளவும் கதைச்சும், இவ்வளவு தமிழ் தேசியத்தையும் இவ்வளவு வழிகளையும் சிங்களத்துல கதைச்சும் என்னை ஆதரிக்கிறாங்க. ஜோதிப்பாங்க அவங்க சொல்றாங்க, டே உன்னை சுடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா உன்னை சுட விரும்பலே, என்னன்னா நீ இலங்கை பாராளுமன்றத்துல உண்ட சனத்துக்காக உண்மையா கதைக்கிறேன். ஸோ இன்றைக்கு ஒவ்வொரு முள்ளிவாய்க்காலில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லது கிளிநொச்சியில் இருக்கிறவனா இருக்கட்டும், சிங்கள மக்களோட சமாதான போகமுடியும் என்ன எதிர்க்கிறாங்க. ஏனென்றால் என் அம்மா இல்லை, என் அப்பா இல்லை, என் அண்ணா இல்லை, என் 3 அண்ணா மேரும் செத்துருக்காங்க, இதுல என்னோட தங்கச்சி இல்லை, இசைப்பிரியா இப்ப வந்து இவங்க கதற உயிரோட பிடிச்ச ஒன்று கதற பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிங்கள நாய்களோட நாங்கள் ஒண்டா வாழணும் மட்டும் நீ சொல்றியா, நீ எப்படி யாழ்ப்பாணம் பெறுவ? அதான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல எனக்கு விழுகிற பேச்சு. நான் சொல்றேன், டே இது அரசியல், இது காலத்துல நடந்த காலம் இல்லை. அப்ப இனிமே எங்களுக்கு தெரியும் அவன் தான் ஆள், ஸோ அவனை போட வேணுமென்றது எங்களுக்கு தெரியும். இப்ப எட்டப்பன் முழுக்க எங்களோட தான் இருக்கிறான், ஒவ்வொரு அரசியல்வாதியும் எட்டப்பனா மாதிரி எங்களோட தான் இருக்கிறான். இங்க அரசியல் மூளைய பாவி, ஒவ்வொருத்தன்டே சொல்றேன், அப்படியே மூளைய பாவி என்ன கேட்கிறாங்களா? இல்ல நீ நாமளோட நண்பன், நீ சஜித் பிரேமதாசா பக்கத்துல இருந்திருக்கிறாய், இவனுக்கு கையை கொடுத்து படம் எடுத்துருக்கா? இல்ல மூளைய பாவியடா. இவங்களை எப்படி எங்களை கொலை செஞ்சு புதைச்சாங்களோ, தேசிய தலைவர் வந்து எங்களுடைய தமிழீழ மக்கள் மாதிரி தான். போராண்டா போர், சமாதானமாண்டா சமாதானம், அதுக்கு மேல தலைவன் சிந்திக்கிறேன். ஒரு ஆயுத போராளி வந்து அரசியலை சிந்திக்கிறதே இல்லை. ஆனால் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்டமைப்பையும் முக்கியமாக சூனாபான தமிழ்ச்செல்வன் போன்றாக்களையும் கட்டியமைச்சவர் தான் தேசிய தலைவர். அவருடைய முறையில் எங்களுடைய தமிழ் மக்கள் நிற்க வலிக்கிட்டா இன்னும் அழிவம். உங்களுக்கு விளங்கலையா? அவங்களுக்கு ஒரு 50,000 பேர் ஆமிகாரம் வராங்க என்றால், அந்த 300 ஸ்பாட்டான ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது, அந்த 300 பேரும் போராளி, அவன் வரலாற்றுல போவான், ஆனா அழிஞ்சிருவோம். இன்னும் கொஞ்சம் பேர் தான் ஜாழ்ப்பாணம் அடிக்கிறமாடாப்பா செத்து போடுவோம். அவன் நயவஞ்சகன் என்றால் அதுக்கு மேலால சுத்தி போய் அடிப்போம் தான் நான் சொல்றேன். கொஞ்சம் இருறா, அவன்கிட்ட சனத்தை பாவிச்சு அவங்கள போடுவோம். அதே எங்கண்ட தமிழ்ல இருக்கிறார்களுக்கு விளங்குது இல்லை. இவனுகள் யோசிக்கிறாண்டா, இவன் கூட போய் அந்த பக்கம் சேர்ந்துருவானோ, காசை சேர்ந்துருவானோ என்று யோசிக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க, ஒருக்கா அவன் தமிழ் தேசியத்தை கதைக்கிறான், ஒருக்கா சொல்றான் சிங்கள மக்கள் நல்லவன் சொல்றான். நாங்கள் இருறாப்பா, இது அரசியல், இது வந்து ஆயுத போராட்டம் இல்லை, நாங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் போய் எடுத்து சுடுறது. அப்ப எதிரி இவர் தான் தெரியும், வாங்க இங்க பார்த்துட்டு லோட் பண்ணி பிஸ்கட் வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியார். இப்ப அது செய்ய இயலாது. என்னுடைய தமிழ்ல கதைச்சு கொண்டு, என்னுடைய கார்ல திரிஞ்சு, என்னுடைய உண்டா இருந்து கொண்டு அவன் இன்னொரு சிங்களவனுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புவான், இவர் இப்ப நல்ல ஒரு கோயிலடியில நிற்கிறார், உன்னை போடலாம். அந்த காலத்துல நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இப்ப எங்கிட்ட வேலி ராசா என்ன நீங்க கதைக்க விட்டீங்கண்டா, கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா நான் கதைச்சு கொண்டே இருப்பேன் தமிழ் மக்களுடைய வேலை. ஒவ்வொரு குழந்தை பிள்ளையும் அம்மா இல்லை, அப்பா இல்லை, எத்தனையோ குழந்தை பிள்ளைகள் அனாதை இல்லத்துல இருக்கிறாசா. நீங்கள் ஒரு நாள் யாழ்ப்பாணத்துல வந்து இருக்கிற முல்லைத்தீவுல வந்து ஒரு இருக்கிற அனாதை இல்லம் ஒன்றுக்கு போங்க, ஒரு அனாதை இல்லம் ஒன்றுக்கு போங்க. இந்த கௌசல்யா நரேந்திரனுடைய எங்களுடைய இந்த பிறந்த நாளை புலம்பெயர் நாளேன்னு சொன்னார்கள். கௌசல்யா நரேந்திரன் அடுத்து எம்பியா வர போகிறார், நாங்கள் பெரிய ஒரு இல்லை அனா இல்லத்துக்கு போகணும். ஆனால் படங்களை நாங்கள் யாருமே போடல, அந்த குழந்தைகளுக்கு தெரியாது, நாங்கள் சோசியல் மீடியாவில் படம் போடுகிறோம். அதாவது ஸ்ட்ராங் ஆர்டர், யாருமே படம் எடுக்கக்கூடாது, எடுத்தாலும் வெளியால் போடக்கூடாது. அந்த பிள்ளைகள் இந்த எதிர்காலத்தை ஜோசி கேட்கல. இவங்களை என்ன வசப்பாடினாலும் நான் என்ன நிற்பேன், நீ என்னதான் என்னை பற்றி வசப்பாடினா நிற்பேன், நான் போக மாட்டேன். பல தடவைகளில் என்னுடைய மனம் யோசிச்சிருக்கிறது, படிப்பை இழந்திருக்கிறேன், தொழிலை இழந்திருக்கிறேன், எல்லாமே இழந்துட்டேன் ராசா. நான் ஒரு பெரிய ஆசையோடு இருந்தேன், மெடிக்கல் லீடர்ஷிப்பில் வந்து ஒரு பிஹெச்டி தீசி செய்து இந்த பாட்டில் போகணுமென்று ஒரு அகாடமிக் கரியராக இருந்தேன். நான் இப்போ எல்லாத்தையும் இழந்து வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக நிற்கிறேன், ஒரு பொலிட்டிஷியனாக நிற்கிறேன். இந்த நேரத்தில் நானும் விட்டுட்டு போயிட்டேன்டா, என்னோட மிச்சம் இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் எங்களோட இனத்தை கூறு போட்டுக்கொண்டு இன்னும் 100 வருஷத்தில் இலங்கையில் இவனும் தமிழே கதைக்க மாட்டான், இலங்கையில் இவனுமே தமிழ் கதைக்க எல்லாமே கொண்டு வரும். ஆகவே நான் இப்போ போகக்கூடாது என்று நீக்கிறதுக்கு காரணம் என்ற இனத்தின் வேலி. அங்கே இருக்கிறவன் என்ன திட்டேக்களையும் எனக்கு விளங்குது, அவன் நான் என்ன திட்டுறான், என்ன யோசிக்கிறான், இவனுக்கு ஒன்று தெரியாது, இவன் சும்மா பேய்கதை கதைக்கிறான் என்றக்கா திட்டுறான்ற எனக்கு விளங்குது. ஆனால் எனக்கு அவனுக்கு சோஷியல் மீடியாவில் பதில் சொல்ல முடியாது, நான் மாஸ்டர் பிளான் ஒன்று அடித்து கொண்டிருக்கிறேன், அது உனக்கு விளங்காது, பொத்திட்டுன்னு சொல்ல இயலாது. ஸோ திட்டுறவன் திட்டன்னு நான் இருக்கிறேன். ஆனால் ஓரளவு புத்திஜீவிகள் தெளிவாக விளங்கிவிட்டார். என்னுடைய 3 மாதத்தில் பாராளுமன்றம் போனவன், சரிதானே? இப்போது இலங்கை பாராளுமன்றத்தில் 3வது. இப்போது இந்தியாவில் நீங்கள் எந்த மீடியாவில் பார்த்தாலும் ராமநாதன் அர்ஜுனா தான் இருக்கிறார். இங்கே நான் வந்தது என்னுடைய இனத்தின் வெளியே
தமிழ்நாடு முழுக்க சொல்கிறதுக்கு. இப்போ போய் சிறைக்கு போடுறோம் எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய கடமை முடிஞ்சது. நான் இதில் விட்டால் சேகுவேரா சொல்லுவார், சேகுவேரா இப்போவும் உயிரோடு இல்லை, ஆனால் அவருடைய தத்துவங்கள் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றால், நான் இன்றைக்கு இந்த இடத்துல உயிர் துறந்தால் என்னுடைய துப்பாக்கியை என்னோட பின்னால் வாரம் தூக்கி கொள்வான்டா. அதே துப்பாக்கியில இருந்து மறுபடியும் சன்னங்கள் நான் சுட்ட மாதிரியே சிரிப்பாயும். ஸோ நாளைக்கு நான் அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் கௌசல்யா சொன்னால் போயக்குள்ள கட்டுநாயகம் ரங்கின உடனே அவர் சட்டத்திரணி, அதால தான் என்னுடைய திரிறாள், ரங்கின உடனே அவன் பிடிப்பாங்க போட கண்டு. நான் பிடிச்சா தமிழ்நாட்டிலேருந்து புத்தகம் கொண்டு போகிறோம், ஒவ்வொரு முறையும் பார்க்க வரைக்கும் ஒரேடியாக புத்தகம் கொண்டு போக விட மாட்டாங்க சிறைக்கு. இலங்கை அரசை பொறுத்த வரைக்கும் இப்போ இருதலை கொள்ளி எறும்பா இருக்குது, என்ன போடவும் வேணும் போட்டாலும் பிரச்சனை, அந்த நிலைமையில இருக்கிறது. ஆகவே போனவுடனே நான் சொல்லியிருக்கேன் கௌசல்யாட்ட, போட்டு எடுப்பாங்க பேசாமல் விடணும். அதாவது பிடிச்சு அடைச்சி ஒரு 10 நாள் வச்சு போட்டு சமூகம் என்ன மாதிரி கருத்து வருதுன்றதை பார்த்துட்டு விடுவாங்க, பேசாமல் இருந்து. இப்போ சிங்களவன் வந்து என்ன சுட நம்பினா நம்புங்க, சிங்களவன் எனக்கு கோல் பண்ணி சொல்கிறான், டாக்டர் இன்னும் உங்களை போட போகிறாங்க பத்திரமா இருங்கண்டு. ஆனால் என்ன போடுறவன் என்னோட நின்ற ஒரு தமிழனாக தான் இருக்கு, என்னோட நின்று அரசியல் செய்கிற ஒரு தமிழன் 5 பேரை எனக்கு கோல் பண்ணி சொல்லிக்காட்டே உன்னை போடுவோம் காண்ற இடத்துல இருந்து 5 பேருக்கும் வழக்கு போட்டிருக்கேன். அவை துரோகிகளால் தான் நான் சாப்பிடுவேன், இனிமையால் சாப்பிட மாட்டேன். இப்போ இருக்கிற நிலைமையில நான் கதைக்கிறதாக இருந்தால் கண்ணீர் மட்டுமில்லை, எனக்கு சொல்கிறதுக்கு எவ்வளோ விடயங்கள் இருக்கிறது, இந்த மனத்தியால கணக்காக கதைக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி? ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இலங்கையிலேருந்து வந்து புலம்பெயர்ந்து UK, கனடா இந்த மாதிரி பல இடங்களுக்கு போய் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இந்த அரசியலும் வேணாம் எதுவுமே வேணாம் இதெல்லாம் விட்டுட்டு பேசாமல் எங்கேயாவது நம்மளும் போயிடலாமான்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் இந்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் அரசியலில் என்ன மக்கள் நம்பக்கூடிய காரணம், நான் சில நேரங்களில் பல நேரங்களில் எப்போவுமே உண்மையை சொல்லிடுறது வழக்கம். இந்த அரசியல் எண்ணிக்கைகளை பல தடவை ஜோதிச்சிருக்கிறேன். முக்கியமாக என்னுடைய இனமே என்னுடைய சொந்த தமிழ்லேயே என்னை வசப்பாடைக்க, இவங்களுக்கான தானடா அடிபடுறேன், இவங்களுக்காக தானடா மாஸ்டர் பிளான் அடிக்கிறேன், இவங்களுக்காக தானடா இந்த அரசியல் நினைக்கிறேன், இவங்களே என்ன திட்டுறாங்கன்னு. ஆனால் திட்டுறவனை பார்த்தா ஏதோ ஒரு அரசியல்வாதியினுடைய பின்னால் நிற்பவனாக தான் இருப்பான். திருப்பியும் கிளிநொச்சிக்குள்ள போய்கள ராசா அந்த கஷ்டப்பட்ட எனக்கு இன்றைக்கும் அன்றைக்கு போத்தீஸ் கடையில் நிற்கிறேன், முன்னால் தமிழ் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பிச்சை எடுக்குது, அண்ணா அண்ணாண்டு கேட்குது. என்னட்ட இந்தியன் ருப்பீஸில் காசு இல்லை, நான் மாற்றி எடுத்துகிட்டு வரையில் காட்டில் தான் பாய்ச்சினேன். ஸோ இதே நிலைமையில் இலங்கையிலையும் கிளிநொச்சியில் பாதையில் பிள்ளைகள் வந்து ரோட்டில் பிச்சை எடுப்பாங்க. அது வந்து சும்மா சாதாரணமாக காய்ச்சிட்டு போகலாம், ஆனால் பிச்சை எடுக்கிற நிலைமையில் 93ஆம் ஆண்டுலேருந்து 97ஆம் ஆண்டுல 3 நாள் சாப்பாடு இல்லாமையும் நாங்கள் இருந்திருக்கிறோம். பரம்பரையாக சொத்துக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து மரத்துக்கு கீழே அம்மாவினுடைய சாரி ஒன்றை ஒரு வீடு மாதிரி ஒன்றை கட்டி ஒரு தரப்பாளுக்குள்ளே இருந்து நான் வாழ்ந்திருக்கிறேன். சிரட்டைக்குள்ளே கஞ்சி குடிக்கிறதுன்றது 2009 இல்லை, என்னுடைய 39 வருஷத்தில் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் 30 வருஷமே சிரட்டைக்குள்ளே தான் பெரும்பாலான நாட்களில் அந்த கஞ்சி தான் ராசா சாப்பாடு. அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இயலாது. ஸோ நான் இப்போ யோசிக்கிறேன் என்றால், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரணமாக ஒரு வைத்தியரை விட இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு மிக என்ன சொல்கிறது சகல வசதி வாய்ப்பும் இருந்தபடி நான் இருக்கிறேன். இந்தியாவில் இருந்த ரூமை பார்த்து இவர்கள் வந்து கேட்டாங்க, என்ன டாக்டர் இப்படி ஒரு ரூமில் இருக்கிறீங்கன்னு. நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் booking.comல சர்ச் பண்ணுறது பெரிய வேலை இல்லை, ஆனால் எனக்கு இந்த காசு இங்கே வந்துட்டு போனது ஒரு புலம்பெயர் உறவு தான் எனக்கு தந்தது. ஸோ அந்த காசு அது குளிரில் இருந்து பல்லெல்லாம் இடிக்க அனுப்பின அந்த ஒரு 10 லட்சம் ரூபா காசை நான் வந்து இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் நின்று கொண்டு சீமான் மாதிரி தத்துவம் பேசுறது ராமநாதன் அச்சுனா இல்லை. அதே மாதிரி கிளிநொச்சியிலையும் முல்லைத்தீவுலையும் இப்போ கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இவ்வளோ இருக்குது. அண்மையில் கூட ஜோதிச்சுன்னா எனக்கு பெரிய ஒரு நிலப்பரப்பு ஒன்று இருக்குது, 36 பரப்புன்றது யாழ்ப்பாணத்தில் பெரிய விடயம். ஸோ அண்மையில் எங்களுடைய சகோதரரோட சண்டை பிடித்து நான் அதில் ஒரு அநாத ஆச்சிரமன் கட்ட போகிறேன். நான் அப்படி யோசிக்கல, எங்களோட இனத்தில் இருக்கிறவன் என்ன திட்டேக்கில்ல, இவங்களுக்காண்டியாடா அடிபடுறோம் என்று சில நேரம் யோசிப்பேன். ஆனால் தலைவரையே அந்த காலத்தில் என்றாங்கள் அப்படி என்றாங்கள் இப்படின்னா அந்த மனுஷன் தன் குடும்பத்தையும் எல்லாரையும் அதுக்குள்ளேயே உருக வச்சுட்டு போன ஒரு மனுஷன். ஸோ அந்தாலே விட்டுட்டு போயில அந்தால பார்த்து வளர்றோம்ட்டு பாராளுமன்றத்தில் வேற நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஓடிடுமா? அவை என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அகராதி சாவச்சேரி வைத்தியசாலையில் தான் இருந்துதான் பொடி தூக்குப்படும். நான் சொல்லிட்டேன். நான் என்னுடைய இவங்க கேட்பாங்க, சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் கேட்பாங்க, நீ சிங்கள பக்கம் வந்துரு. எனக்கு இன்றைக்கும் சிங்கள பிரதேசத்தில் எலெக்ஷன் கேட்டேன் என்றால் 100% நல்ல பெரிய வெற்றியோட வெல்லக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆனால் நான் யோசிக்கிறேன்னா இல்லை, எனக்கு ஓட் பண்ண நான் சிங்களவன்கிட்ட சொல்லிக்கிறேன், எனக்கு ஓட் போட தமிழன்டா பிரச்சனை தான் கதைக்குவேன். நான் தாராளமாக சிங்களவன் மாதிரியே கதைப்பேன்.
தமிழண்டா எனக்கு ஓட் போட்டது இன்றைக்காரங்களுக்கு உங்களுக்கு அரசியல் செய்தாங்க அவங்க கேட்பாங்க தங்களுடைய அரசியல் சம்பந்தமாக கொஞ்சம் கதைங்க டாக்டர் தங்களுடைய ஏரியாவில் இருக்கிற பிரச்சனையும் கதைங்க சில இடங்களில் கேம்பஸ் வந்து மூடுறாங்க பல்கலைக்கழகத்தை மூடுறாங்க ஸோ அங்கே எல்லாரும் படிக்கிறபடியாக நான் கதைச்சிருக்கிறேன் ஆனால் பெரும்பாலும் நான் கதைக்கிறது வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய வேலையை தான் நான் பாராளுமன்றத்தில் கூட கதைக்கிறது சிங்களத்தில் தான் ஏனண்டா நான் கதைக்கிறது தமிழக மக்களுக்கும் இங்கே வந்து சேருமென்னு எனக்கு தெரியும் அதால வர லாபத்தை விட அங்கே என்னுடைய எதிரியாக ஒருத்தன் இருக்கிறானல்ல அவனுக்கு என்னுடைய வரிகளை சொல்லியிருக்கல அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு நான் என்னுடைய இந்த அரசியல் ஒருபோதுமே புறமுதுகிட்டு ஓடின வரலாறாக இருக்காது. திரைப்படங்கள்லாம் பார்ப்பீங்களா நீங்கள் ஒரு லைட்டர் நோட்டில் முடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் திரைப்படங்கள்லாம் தமிழ் திரைப்படங்கள்லாம் பார்ப்பீங்களா? என்னுடைய நான் நினைக்கிறேன் 2012ஆம் ஆண்டால் 2002ஆம் ஆண்டு 10 12 16 வருடத்தில் 16 வயசுல தான் ஓலைவில் எடுத்துக்கொண்டிருக்கேன் முதலாக டிவி என்றால் இப்படி என்று என்னுடைய கண்ணால் பார்த்துருக்கேன் 86ஆம் ஆண்டே டிவி இருந்தது நான் பிறகு கேட்கல 87ஆம் ஆண்டு 88ஆம் ஆண்டு பிறகு இலங்கையில் இடப்பெயர்வால் மின்சாரம் இல்லை நாங்கள் மின்சாரம் இல்லாமல் தான் 2000 சொச்சமான ஆண்டுகள் வரைக்கும் இருந்தேன் அவை முதலாக டிவியை பார்த்தது போய் உண்மையாக சொல்கிறேன் டிவியை பார்த்தது முதலாக என்னுடைய 16 வயசில் 11 வயசில் தான் ஒரு மின் குமிழ் இப்படி லைட் போட்டால் அங்கே 10ன்றதை பார்த்தது 7 வயசில் சார் 7 வயசில் பார்த்துருக்கேன் ஆகவே இந்த டிவி அதுகள் இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை பிறகும் அப்பா எனக்கு சொல்லிட்டார் ஓ லெவல் எடுத்தவொன்னே நீ ஏ லெவலில் வந்து அதை இங்கே +2 மாதிரி நீ மெடிசின் என்ன பண்ணு வீட்டை டிவி வாண்டி போடலாம் படிக்கிற பிள்ளைக்கு எனக்கு டிவி என்கிட்ட அது பிறகு என்கிட்ட அது கூட இல்லை ஆனால் சின்னல்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறது மின்சாரம் இல்லாலும் அந்த ஜெனரேட்டர் ஒன்றை போட்டு ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பெரிய ஒரு 400-500 பேர் இருந்து ஒரு குட்டி டிவியில் படம் பார்ப்பார்கள் விடிய அந்த டிவி போகும் ஜெனரேட்டர் சத்தம் தான் டிவி சத்தத்தை விட பெருசாக கேட்கும் அந்த நேரங்களில் தான் பார்த்துருக்கேன் நான் ஒரு சினிமா ஆர்வலம் நல்ல ஆனால் நல்ல படங்கள் வரைக்கும் பார்க்க ஓட்டோகிராஃப் மாதிரியான படங்கள் அல்லது வந்து நல்ல படங்கள் வரைக்கும் பார்ப்பேன் இந்த விடயம் சில நேரத்தில் என்னுடைய பார்வையாளருக்கு கசக்கலாம் அதாவது நான் இந்த தமிழ் சினிமாவிலே பெருசாக நாட்டம் இல்லாதார் நான் கேட்டதுக்கான காரணம் தமிழ் சினிமாவில் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைகளை கூறக்கூடிய திரைப்படங்கள் நிறைய வந்திருக்கு அந்த வகையில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா அதில் வந்துட்டு இந்த வகையில் வந்துட்டு அட்லீஸ்ட் எங்களை பற்றி இதெல்லாம் காட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களான்றது கேட்க மேதகு படத்தை நான் பார்த்தேன் நான் பார்க்கின்ற போது ஓரளவு ஓகேயாக இருந்தது முழுசாக பார்க்கவில்லை ஆனால் அங்கிருந்து யாராவது வந்து அங்கே நடிச்சிருக்கணும் எனக்கு இன்றைக்கு நீங்கள் முள்ளிவாய்க்கால் தொடர்பாக அல்லது என்னுடைய சின்ன வாழ்க்கையை நடிக்க சொன்னீங்கள் என்றால் நான் நினைக்கிறேன் உண்மையான வலிகளோடு நான் நடிப்பேன் நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சது ராசா மேலே கிபிர் போகும் அது இன்ன கலர் கிபிர்ன்னு பார்க்குற அளவுக்கு பறந்து போகும் எனக்கு ஞாபகம் இருக்குது கிளிநொச்சியில் அப்பா முன்னுக்கு சைக்கிளில் உழக்கிற சைக்கிளில் முன்னுக்கு நான் இருக்கேன் பின்னால் அம்மா இப்படி ரோட்டால் ஓடிட்டு இருக்கிற மேலே கிபிர் போகும் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது கிளிநொச்சியில் கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜில் நான் படித்து கொண்டு கேட்க ஸ்காலர்ஷிப் எனக்கு 98 கட் அவுட் இருக்கும்போது 200 மார்க்ஸில் 98 தான் கட் அவுட் 98 தான் பாஸ் நான் 170 மார்க்ஸ் எடுத்தேன் கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜில் இருந்து படித்து கொண்டுக்கிறோம் பரந்தலில் இருந்து அடித்த செல் வந்து விழுகுது முழுக்க புகை ஒன்றுமே தெரியல முன்னுக்கு அப்பா போலீஸில் வேலைகிறார் தமிழில் காவல்துறையில் அந்த புகைகள் எழும்பி ஓடின ஞாபகங்கள் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் யாராவது இந்தியாவில் படம் எடுத்தால் நான் ஃப்ரீயாக வந்து நடிச்சுக்கிறேன் நான் வெளியோடு இருக்கிறோம் எங்களுடைய வலி வந்து நடிக்கிறவனை விட எங்களுடைய வலி உண்மையாக தெரியும் மக்களுக்கு. உங்கள் தந்தையிடமிருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு பாடம் அப்படின்னா லைஃப் லெசன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இது கொஞ்சம் மிகைப்படுதலாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம். இன்றைய சட்டசபை இந்த விவாதங்களில் விஜய் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளர்ரா ராசாமி பேசுறாங்க. அந்த மாதிரி தந்தையில இருந்தவன் பெற்றுக்கொண்ட பாடம் யாராவது ஏதாவது குளர்ற என்றால் உனக்கு பிடிக்காடியா அப்பா சொல்வார் ஒன்றில் எழும்பிப்போ அந்த இடத்த விட்டு எழும்பிப்போ அல்லது வாயை மூடிட்டு திருப்பி கதைக்க போனீங்க என்றால் கதைக்கிறதால ஒன்றையும் வெளில போகிறதில்லை. ஸோ அப்பாவிடம் நான் கற்றுக்கொண்ட விடயங்களில் வந்து அம்மாவிடம் இருந்து கற்றுக்கொண்ட விடயங்கள் பொறுமை, அப்பாவிடம் கற்றுக்கொண்ட விடயங்கள் உனக்கு ரங்கிட்டமெண்ட் அது சரியோ பிள்ளையோ சாகம் வரைக்கும் நிற்கிறது. அதான் அப்பாவிடம் கற்றுக்கொண்டோம். அது வந்து 86ஆம் ஆண்டு ஜெர்மனியில் இருந்த மனுஷன் எங்களெல்லாம் கொண்டு ஜெர்மனிலேயே சேர்த்து வச்சிருக்கலாம். நாங்கள் ஜெர்மனில் வெஸ்டர்ன் பெர்லினில் ஒரு ஹோட்டல் டீவோலி என்று அப்பாவினுடைய 400 பெட் ஹோட்டலுடைய மேனேஜர் 87ஆம் ஆண்டு இங்கே தமிழகத்தில் அடிபாடு தொடங்கினாலும் முழுக்களையும் விட்டு வந்த மனுஷன். அந்த கடைசி வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்க ராமநாதன் இவ்வளோ சொத்து கிடக்குது இது கிடக்கடா பார்த்து முழு சொந்தக்காரரையும் புலம்பெயர் நாடுகளுக்கு எடுத்து விட்டதும் எங்களுடைய அப்பா தான். அப்படி இவனே நாங்கள் போய் சாகுறான். அப்பாவினுடைய சொந்த அண்ணன் லண்டனில் மிகப்பெரிய பணக்கார சீமானுக்கு காசு சேர்க்கிறது அப்பாவினுடைய அண்ணனுடைய மகன். என்னுடைய அண்ணா மாதிரி சீமானுக்கு காசு சேர்க்கிற லண்டனில் இருக்கிற முதலாளி. அவர் இப்போ ஒரு சச்சட் கூட வேண்டிட்டார், அவர் மிகப்பெரிய கப்பலோட வேண்டிட்டார் சீமானுக்கு காசு சேர்த்து. அப்போ நாங்கள் சேரம் அப்பாவிடம் கேட்குறது அம்மா ஏன் எங்கிட்ட அப்பா இங்கே இருந்து சேர்த்து கொண்டிருக்காரு எங்கிட்ட உறவுகள் முழுக்க வெளிநாட்டிலே இருக்குண்டு டே அது அப்பாடான்னு சொல்லுவான் அம்மா. ஏனென்றால் அது அப்பாவிடம் எனக்கு பிடித்த விடயம். அவர் ஒன்று நினச்சிட்டேன் ஆண் வந்து 2 தடவை தான் அவர் நேரடியாக பார்த்துருக்கிறார். காவல்துறையில் 3வது தரவரிசையில் இருந்தேன். எங்களுக்கு சொன்ன உண்மை இருந்தால் தூர இருந்து பார்த்துருக்கிறேன் என்று தான் அப்பா எங்கள்கிட்ட சொல்லி எனக்கு ஒருக்கா ஞாபகம் கதைத்ததாக சொன்ன ஞாபகம் இருக்குது. தூர இருந்து தான் பார்த்துருக்கிறேன். அண்ணா ரகுராமன்
நேரடியாக ஒரு சிறந்த காவல்துறை என்று சொல்லி பரிசு பெற்றவன். ஆனால் அப்பா தூரத்தில் இருந்து தான் பார்த்துருக்கிறேன். எனக்கு வந்து அப்பாவிட பிடித்த விடயம் வந்து ஒரு விடயம் மட்டும் செய்யணுமாட்டா செய்யணுண்டா அது நீங்கள் என்னதான இல்லை செத்து போயிரு அவ்வளோதான். கடைசி நேரத்தில் முள்ளிவாய்க்கால் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா காலில் காயப்பட்டு காலையும் வெட்டிட்டாங்க. ஒரு கால் சக்கர நாட்காலியில் கொண்டு போகிறார்கள். எனக்கு அங்கேருந்து வந்தவர்கள் சொன்னது ராமநாதன் ஐயாவையும் கொண்டு போனாங்க. மீட்டிங் நடக்கிறது. கடைசி நேரத்தில் இப்படி அடிபடுறது தொடர்பாக எல்லார்டையும் ஆயுதம் இருக்கு. இவர் வைத்தியசாலையிலிருந்து வந்தபடியே இவருடைய ஆயுதம் வந்து எடுத்துட்டு அப்பா உற்ற காலில் எழும்பி நின்று கேட்டாரம் அந்த ஆயுதத்தை மட்டும் தயவு செய்து தாங்க என்னட்டு. நாங்களும் அடிபாட்டுக்கு வரோம் ஆயுதத்தை தாங்க. இல்லை ராமநாதன் உங்களுக்கு நடேசன் சொன்னது அதாவது காவல்துறை நான் உங்களுக்கு காயம் நீங்கள் இருங்க 4 பேர் அப்பாவுக்கு பாதுகாப்பாக போட்டிருந்தது. இந்த சேனல் 4 வீடியோ இருக்குல்ல அதில் கடைசி 52வது நிமிஷம் 52:09 என்னுடைய அப்பாவே அந்த 4 பேரும் தள்ளி கொண்டு போகிறார்கள். அதில் ஒரு அண்ணா தான் வந்து எங்களுக்கு உண்மையான சொன்னால் உங்களுடைய அப்பா இப்படி உண்டு அப்பன் இப்படியடா கடைசி நேரமெல்லாம் நாங்கள்லாம் தப்புறது பார்க்குறோம் கொப்பன் எழுப்பி கேட்குறான் துவக்கத்தாடா. நான் எனக்கு வந்து இப்போ இலங்கையில் துவக்க தந்த இப்போ பாதுகாப்பு தர மாட்டேன்டார்கள். நான் சொன்னால் துவக்க தரலாம் தாங்கடாண்டு தந்தாங்க. இப்போ வீடியோ ஒன்று வந்திருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு அரசியல்வாதியுடைய அடியாட்களோட துவக்க எடுத்து விரட்டுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நான் கேட்டது நீங்கள் எனக்கு ஒரு பாதுகாப்பு தரதில் துவக்க கொண்டா என்ற இந்த இனம் துவக்காலத்தை என்னை பாதுகாத்து கொண்ட இனம் எனக்கு துவக்க தந்த அரசாங்கம் என்னை கேட்கவே இல்லை உங்களுக்கு சுட தெரியுமாண்டு என்ற அவங்களுக்கே தெரியும். கொப்பன் இயக்கம் அப்பன் இயக்கம் அண்ணன்காரன் விடுதலை போராளி இவனுக்கு அப்படி தெரிஞ்சிருக்க தானே. நீங்கள் சொல்கிற இலங்கை வந்து இன்னொரு இலங்கை மாதிரி இருக்குது எங்களுக்கு. அதாவது நாங்கள் பார்த்த இலங்கை என்ன அப்படின்னா இப்போ கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு 10 நாள் டூர் போயிருக்காருங்க. இன்றைக்கி நைட்டு வராரு திரும்ப. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு போனோம், இந்த மலையை பார்த்தோம், ஒரு சைடு போனோம் அப்படின்னா கடலை பார்த்தோம், இன்னொரு சைடு போனோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்னோ பார்த்தோம், ஒரு சைடு மழை பார்த்தோம் அப்படின்னு அவங்க பார்த்த வெதரை பற்றி தான் என்கிட்ட சொன்னாங்க. பட் இது வரைக்கும் இந்த ஒரு இலங்கையை வந்து கண் முன்னாடி உட்காந்து இது வரைக்கும் யாரும் என்னோட பேசுனது கிடையாது. அது உங்கள் மூலமாக அறிஞ்சதில் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி உங்களோட பேசுனதில். கண்டிப்பாக இன்னொரு முறை சந்திப்போம். இன்னொரு முறை நீங்கள் தமிழ்நாடுக்கு வந்தால் இந்த கேள்விகளோடு எனக்கு உங்களை இந்த வீடியோவை முடிக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது. பட் நேரமின்மையின் காரணமாக இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். பட் மீண்டும் ஒரு முறை மீண்டும் சந்திப்போம். இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம். தமிழக மக்கள் என்றைக்குமே வந்துட்டு ஈழர்களுக்காக நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நன்றி. நீங்கள் நிற்க மாட்டீங்கன்னு சொன்னாலும் நாங்கள் கதறிக்கொண்டே தான் இருப்போம். எங்களுடைய குரல் உங்களுக்கு கேட்டு சென்றால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் எங்களுடைய வலி விளங்கி சென்றால் அது போதும் எங்களுக்கு. நன்றி.